அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்திலே 6வது அத்தியாயத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வேண்டும் என்று சுவாமி சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். எது உண்மை எது பொய் என்பதை மனிதன் புரிந்திருக்க வேண்டும். மனிதன் அல்லாத மற்ற எல்லா ஜீவராசிகளும் பொய்யாக தோன்றக்கூடிய தோற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தன் வழியிலே தனக்கு எது தேவையோ அதை மாத்திரமே சிந்தித்து செயல்படுகின்றன. ஆனால் மனிதன் என்று தன்னை அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருகால் மிருகம் மாத்திரம் மனம் போன போக்கிலே பற்பல விதமான துன்பங்களை தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டு படைத்தவனையும் பராபரத்தையும் குற்றம் சொல்லக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். காணல் நீரை உண்மை என்று கருதி இருக்கக்கூடியவர்களைப் போல இந்த உலகத்திலே உண்மையில்லாதவற்றையெல்லாம் உண்மை என்று கருதி ஏமாந்து போயிருக்கக்கூடிய நிலையையே மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இது பற்றி வரும்போது சீடர் கேட்கக்கூடிய கேள்வி விசித்திரமாக சுவாமியை கேட்கும்படியாக இருக்கிறது. மனிதர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், விசேஷ புத்தி கொண்ட மற்ற ஜீவராசிகள் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது இத்தனை விதமான சிருஷ்டிகள் ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன? பறவை இனங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், காடுகளிலே உள்ள நாற்கால் மிருகங்கள், மனிதர்கள் என்று அபிமானித்திருக்கக்கூடிய இருகால் மிருகங்கள், இப்படி பலவிதமான படைப்புகள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கான பதிலை சுவாமி எப்படி சொல்லுகிறார் என்று இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். நீர் சொன்ன விதத்தில் பிரகிருதி ரூபம் வித்தியாசமாய் காணுகிறது. எவ்விதம் என்றால் 8 அடுக்கு மாளிகை, 4 அடுக்கு மாளிகை, 3 அடுக்கு மாளிகை, 2 அடுக்கு மாளிகை, 1 அடுக்கு மாளிகை, மாளிகை இல்லாத மெத்தை வீடு, மெத்தை இல்லாத தட்டு வீடுகள், குச்சு குடிசை மேற்சொன்னபடி உண்டாக்குவதற்கு முடியாமல் மூங்கிலாலும் மூளையின் தடுக்குகளாலும் படலினாலும் மறைவு கட்டியும் வீடுகள் உண்டாக்கி, ஈந்து தேக்கு இவைகளின் இலைகளால் மறைவு கட்டியும் வீடுகள் உண்டாக்கி அதற்குள் வசிக்கின்றார்கள். இந்த பிரகாரம் வசிப்பவர்களை யார் என்று சொல்லுவது? மனுஷர் என்றுதான் சொல்லுகிறது. மேற்சொன்ன 8 அடுக்கு வீடு முதல் இலைகளை கொண்டு செய்த வரையில் யாவும் ஜீவன் வாசம் செய்வதற்குள்ள வீடுகள் தான், இயற்கை ரூபங்கள் தான். ஆனால் குடிசை வித்தியாசம் மாத்திரம் உண்டு. இவன் இருப்பதற்குள்ள வீடாகும் இந்த ஜடம், இந்த உடம்பு என்று நினைப்பீராக. அதாவது நீர் சொன்ன மனுஷர் முதல் கிருமி கீடாதி வரையில் உள்ள ஜீவராசிகளின் உடம்பாகிய கூட்டுக்குத்தான் இயற்கை வித்தியாசமான கிரகம் என்று சொல்லுவது. இவ்விதம் பிரகிருதி வித்தியாசமாகிய வீடுகளில் இருக்கிறது யார்? ஜீவன். ஜீவன் எத்தனை உண்டு? ஜீவன் ஒன்றேதான். அப்பொழுது இவைகளை ரூப வித்தியாசத்தால் வேறுபடுத்தி உயர்ந்தது என்றும் தாழ்ந்தது என்றும் சொல்ல இடம் உண்டோ? இல்லை. ஆனால் 8 அடுக்கு மாளிகையில் இருப்பவரை காட்டிலும் இலை கொண்டு மறைவு கட்டி அதில் வசிக்கின்றவர்களுக்கு புத்தி சக்தி இராதா? இருக்கும். எப்படி இருக்கும்? அதன் காரணம் யாதேனும் சொல்ல முடியுமா? இப்படி கேள்வியும் பதிலும் செல்லுகிறது. இங்கே சுவாமி மிக மிக எளிதாக சிருஷ்டியின் பேதங்களை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு குடிசை கட்டி வாழக்கூடியவன் தன் மனதிலே பெரிய வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணியபடியாகவே இருக்கிறான். அதற்காக கடுமையாக உழைக்கிறான், செல்வம் சேர்க்கிறான், பொருள் திரட்டுகிறான். மெல்ல மெல்ல தான் குடியிருக்கும் வீட்டை உயர்ந்த வீடாக மாற்றிக்கொள்கிறான். இப்படி குடிசையில இருந்து உயர்ந்த வீட்டுக்கு சென்றான பிறகு மறுபடியும் குடிசை வீட்டுக்கு செல்வதற்கு அவன் விரும்புவதில்லை. இது பரிணாம வளர்ச்சியிலும் பிரதிபலிக்கிறது. அதுபோல ஒரு ஆன்மா என்பது தன்னை விருத்தி செய்து கொள்ளுகிறது. அது விருத்தி செய்து கொள்வதற்கு ஒரு கருவி தேவையாக இருக்கிறது. அந்த கருவியாக அமைந்திருப்பதுதான் பற்பல விதமான உடல்கள். அந்தந்த உடல்களிலே இருந்து சுவாசம் செய்து உள்ளே இருக்கும் ஆன்மாவின் பிரகாசத்தை அதிகரித்துக் கொண்டு அடுத்தடுத்த வீடுகளை உருவாக்கி அந்த வீடுகளுக்குள்ளே ஆன்மா புகுந்து கொள்ளுகிறது. எப்படி மனிதன் குடிசை வீட்டிலே இருந்து மாளிகை வீடுகளை கட்டி அதிலே குடியேறுகிறானோ அதுபோல ஆன்மா தன்னுடைய பிரகாசத்திற்கேற்ப, தன்னுடைய ஆத்ம செல்வத்திற்கேற்ப மெல்ல மெல்ல அடுத்தடுத்த உடல்களை பெறுகிறது. இதுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சியாக இருக்கிறது.
இதை பற்றி புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு குழப்பத்திற்கு இடமில்லை என்று சுவாமி சொல்லுகிறார். மேலும் சீடர் கேள்வி கேட்கிறார். பல காரணங்கள் சொல்வதற்குண்டு. அது என்ன என்றால், பல ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர்களால் நீச்சர் என்று நினைக்கப்பட்டு வருபவர்களாகிய புலையர், பள்ளர், பறையர் இவர்களிடத்திலும் நான் பழகியிருக்கிறேன். ஆனால் ராஜாக்களையும் பிரபுக்களையும் விட யோகியராயும் காரிய திறமை உள்ளவராயும் புத்தியும் அறிவும் உள்ள புலையர், பறையர் அநேகர் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். தவிர திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலானவர்கள் மகா யோகியர்களாகவும் மகா ஞானிகளாகவும் இருந்தார்கள் என்றும் அவர்களை இப்பொழுதும் புகழ்ந்து வருகின்றார்கள். தவிர அவர்களுடைய ஸ்தாபனங்களையும் பிரமாணங்களையும் சரி என்று எண்ணி அனைவரும் அனுசரித்தும் வருகிறார்கள். ஆகையால் அவர்களுடைய யோக்கியதை முன் சொன்ன ராஜாக்களுடையதும் பிரபுக்களுடையதும் யோக்கியதையை விட அதிகமே தான் என்று என்னுடைய நம்பிக்கை. குரு சொல்கிறார், அப்பொழுது இன்னவருக்குத்தான் புத்தி சக்தி உண்டாயிருக்க கூடும் என்று உண்டோ? இல்லை. ஆனால் நீர் சொன்ன புலையர்கள், பள்ளர்கள், பறையர்கள் முதலானவர்களும் மகா ஞானிகளாகிய திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலியவர்களும் எங்கே வசித்திருந்தார்கள்? புலையர்கள், பறையர்கள், பள்ளர்கள் என்பவர்கள் ஓலைகளால் கட்டப்பட்ட சாலை என்று சொல்லப்பட்ட குடிசையிலும், திருவள்ளுவர், பாக்கனார், நந்தனார் முதலியவர்கள் காடுகளில் இலை முதலாகியவைகளை கொண்டு கட்டிய குடிசைகளிலும் வசித்தார்கள் என்று கண்டும் கேட்டும் இருக்கிறோம். அப்பொழுது இந்த வீட்டில் வசிப்பவருக்குத்தான் விசேஷ புத்தியும் அறிவும் உண்டென்று உண்டோ? அப்படி ஒன்றுமில்லை. இப்படி மனிதன் என்று அபிமானித்து வருபவர்களுக்கு வாசம் செய்வதற்குள்ள இடமாகும் இந்த உடம்பு. இதுதான் 8 அடுக்கு மாளிகை. 4 கால்கள் உள்ள உடம்புகள், விலங்குகள் என்று எண்ணி வருபவைகளுக்கு வாசம் செய்வதற்கு உள்ளவை. அவைதான் 4 அடுக்கு மாளிகைகள். இலைகளை கொண்டு கட்டப்பட்ட குடிசைகளும் சாலைக்கு எறும்பு முதலியவைகள் என்று சொல்லுகிறவைகளுக்கும் வசிப்பதற்குள்ள இடமாகும். ஆனால் சாலையாகிற எறும்பு என்று சொல்லப்படுகிற வீட்டில் ஜீவனுக்கும் 8 அடுக்கு மாளிகையான மனிதன் எனும் வீட்டில் இருக்கும் ஜீவனுக்கும் தம்முள் ஏதேனும் வித்தியாசம் உண்டோ? யாதொரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் எதற்கு வித்தியாசம் உண்டு? வீடாகிய உடம்புக்கு. கிரக வித்தியாசம், அதாவது உடல் வித்தியாசத்தால் புத்தி சக்தியும் அறிவும் இல்லாமல் போகிறதோ? இல்லை. ஆனால் குடிசையான எறும்பு, ஈ முதலிய கிரகங்களில் உள்ள ஜீவனுக்குள்ள சக்தியும் புத்தியும் மனிதன் முதல் மற்றெல்லா கிரகங்களிலும் உள்ள ஜீவனுக்கு இல்லை என்று விளக்கலாம். அது எப்படி என்றால், எறும்பானது தன்னை காட்டிலும் பருமனாயும் வலுவாயும் உள்ள வஸ்துவை தனியே தூக்கி சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். இதுபோல் மனிதன் முதலிய மற்ற ஜீவிகளுக்கு செய்ய முடியுமா? முடியாது. தவிர எறும்பு தன் தொழிலை புரிவதற்கு இடையூறு நேரும் காலையில் தன் புத்தியினால் அதை அகற்றுவதையும் தனது உபஜீவனத்திற்கு உள்ளவற்றை அதிஜாக்கிரதையாக சோம்பல் இல்லாமல் சேகரிப்பதையும் நாம் அநேக தடவை கண்டிருக்கிறோம் அல்லவா? ஆம். அது மாத்திரமல்ல, அதன் விரைவு அதிகம். எறும்பு கூட்டங்கள் கதாகதம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய வழியில் மனிதன் என்று அபிமானிக்கிற ஒருவன் அதிவேகமாய் ஓடினால் அந்த எறும்பு கூட்டங்கள் அவனை என்ன செய்கின்றன? அவனுடைய பாதத்திலிருந்து சிரசவரை ஏறுகின்றன. அப்போது யாருக்கு விரைவு அதிகம்? எறும்பிற்கேதான். இங்கே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஜீவராசிகளிலே எறும்புகள் மிகவும் சுறுசுறுப்பானவை. எறும்பு கூட்டங்களிலேயும் 3 பிரிவுகள் இருப்பதை விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ராணி எறும்புகள், ராஜா எறும்புகள், வேலைக்கார எறும்புகள் என்றெல்லாம் இருக்கின்றன. ராணி எறும்புகள் இனவிருத்திக்காக முட்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. ராஜா எறும்புகள் இனவிருத்திக்காக ராணி எறும்போடு சேர்க்கை செய்வதோடு நின்று விடுகின்றன. வேலைக்கார எறும்புகள் தான் கூடுகளை கட்டுவதும் உணவை சேகரிப்பதும் முட்டைகளை பாதுகாப்பதும் குஞ்சுகள் பொரித்த போது அவற்றை பத்திரமாக காப்பாற்றி வைத்து மறுபடியும் ஒரு உயிர் உருவாவதற்கு காரணமாக இருப்பதுமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதனை பற்றி சொல்லும் போதும் கூட ஒருவன் சுறுசுறுப்பாக இயங்குகிறான், எப்போதும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை செய்கிறான், அவனிடத்திலே அயர்வு இல்லை என்று எவரையாவது சொல்வதென்றால் அவன் எறும்பை போல சுறுசுறுப்பானவன் என்று நாம் சொல்லுகிறோம். நம்மை விட கீழான பிறவியாக இருக்கக்கூடிய எறும்பை மனிதனை காட்டிலும் மேலான பிறவி என்று சர்வசாதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கு சொல்லிலே சொல்லியும் வருகிறோம். எனவே மற்ற ஜீவராசிகள் மனிதனை விட நிச்சயம் உயர்ந்தவையாக இருக்கின்றன என்று சுவாமி சொல்லக்கூடிய கருத்து ஏற்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதல்லாமல் அநேக ஜீவிகள் வெகு அதிசாமர்த்தியமாய் ஒவ்வொரு வேலையும் செய்து வருகின்றன. அதே பிரகாரம் நாமும் ஒரு ஜீவி யுக்தியுடன் நாமும் தொழில் செய்கின்றோம். ஆனால் நம்மால் ஒரு காலம் செய்ய முடியாத தொழில்களை தூக்கணாங்குருவி, குளவி, தேனீக்கள், 8கால் பூச்சி முதலாகிய பல ஜீவிகளும் செய்து வருகின்றன. தவிர ஒரு பட்சிக்கு கர்ப்பம் உண்டானால் அதுவும் அதன் ஆணும் சேர்ந்து கூடு கட்டுவதற்கு வேண்டி சுள்ளல், புல், செத்தை முதலியவற்றை கொண்டு வந்து விசித்திரமாக கூட்டை உண்டாக்குகிறது.
பெண் பட்சி அந்த கூண்டிலே முட்டையிட்டு அடைகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆண் பட்சி அதற்கு இறை கொண்டு வந்து கொடுத்து அதற்கு துணையாகவும் இருக்கிறது. அந்த முட்டையின் பேரில் ஆணும் பெண்ணுமாக மாறி மாறி உட்கார்ந்து அந்த முட்டைகள் கருக்கூடி குஞ்சுகள் உண்டாயிற்று என்று தெரிந்தால் அவைகளை கொத்தி உடைத்து உண்டான குஞ்சுகளை அதிக பிரீதியுடன் வளர்க்கிறது. அக்குஞ்சுகளுக்கு அச்சமயத்தில் சுயசக்தி இல்லாததினால் அவைகளை தாங்களே காப்பாற்றிக் கொள்வது அசாத்தியம் என்று எண்ணி தாய் தகப்பனாகிய இரண்டு பட்சிகளும் அவைகளுக்கு வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்த ஆகாரம் முதலியவைகளை கொத்தி பொறுக்கி கொண்டு வந்து அவைகளுக்கு வாயில் ஊட்டி சம்ரட்சணை செய்து வருகின்றன. இறகு முதலானவைகள் உண்டான போது அக்குஞ்சுகளை கொத்தி பறக்கவும் இறை முதலியவைகளை எடுக்கும் பழக்குகின்றன. அவைகளுக்கு தனியே பறந்து போய் உபஜீவனம் செய்வதற்கு சக்தி உண்டான போது தாய் தகப்பனாராகிய பட்சிகள் தங்களுக்கு அவைகளின் பேரிலே அதுவரையிலும் இருந்த பிரீத்தியையும் அது சம்பந்தமான தொழில்களையும் விட்டுவிட்டு அவைகளை சமமாக கருதி தங்களுடைய கூட்டத்தில் சேர்க்கின்றன. அதன் பிறகு தாய் தகப்பன் என்றோ மகன் மகள் என்றோ சொல்லப்பட்ட யாதொரு பந்தமும் அவைகளுக்குள் இல்லை. தாயார் என்றால் எல்லாம் தாயார், தகப்பனார் என்றால் எல்லாம் தகப்பன், புத்திரன் என்றால் எல்லாம் புத்திரன். இந்த பிரகாரம் சம பாவனையோடு இருக்கின்றன. அவைகளுடைய விசேஷ புத்தி மிகவும் அற்புதகரமாக தோன்றுகிறது. அது என்ன என்றால், குஞ்சுகளுக்கு சுயசக்தி இல்லாமலும் யாதொரு உணர்வும் இல்லாமலும் இருந்த காலத்தில் அவைகளுக்கு தங்களைப் போல் எல்லா சக்திகளும் உண்டாக்கி கொடுப்பதற்கு தாங்களே உத்தரவாதிகள் என்றுள்ள ஒரு விசேஷ புத்தியானது பெற்றோராகி அவைகளுக்கு உண்டாகி இருந்ததனால் முன் சொல்லப்பட்ட இயற்கையில் உள்ள கஷ்டங்களை அனுபவித்து அக்குஞ்சுகளை ரட்சிக்கவும் அவைகளுக்கு பூரண சக்தி ஏற்பட்டது என்று தங்களுக்கு தெரிந்த போது அவைகளை தங்களுடைய புத்திரன் புத்திரி என்கிற சிநேகத்தை விட்டு சமமாக நினைத்து கூட்டத்தில் சேர்க்கவும் செய்கின்றன. அந்த பிரகாரம் அந்த குஞ்சுகளும் இவைகளை தங்கள் தாய் தகப்பன் என்கிற சிநேகத்தை விட்டு கூட்டத்தில் சேர்ந்து சமபாவனையாக நடக்கின்றன. இவை அனைத்தும் நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் அல்லவா? ஆம். இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து மிகவும் நுண்ணியமானதும் நுணுக்கமானதும். மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு காலம் பூராவும் எல்லா விதமான உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டவர்கள் என்று எண்ணி ஒரு விதமான மனநிலையை வளர்த்து கொண்டு விட்டார்கள். இது காரணமாகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் சடக்குகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி திருவள்ளுவநாயனார் சொல்லும் போது அழகாக சொல்லி இருக்கிறார். தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொன்னார். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்று சொன்னார். இங்கே எந்த இடத்திலும் தந்தைக்கு மகன் காலகாலத்திற்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அதே போல அவரவர் தேவையை அவரவர் தத்தமது காலம் வரையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். நாம் பல கிராமத்தவர்களை பார்த்திருக்கிறோம். தங்களுடைய அந்திம காலம் வரையிலும் தன்னுடைய சொந்த உழைப்பாலேயே ஜீவனம் செய்து வரக்கூடியவர்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் உழைப்பை சுரண்டி முதலாளிகளாக இருந்து எல்லா காலங்களிலும் தவறாக நடக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்திம காலத்திலே தங்களுடைய புத்திர புத்திரிகள் உதவி செய்ய முடியாமல் மிகவும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு மறந்து போனதை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம். மனிதர்கள் விசேஷ புத்தி கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை கொண்டு யதார்த்தமாக வாழ பழகினால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை நமக்கு சுவாமி சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றன. அருமை சகோதர சகோதரிகளே, எது உண்மை எது பொய் என்பதை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய வேண்டும். என் மகன் எனக்கு காலம் போராவும் அடிமை, எனக்கு அவன் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும். அதே வேளையிலே பொதுவாக தாய் தந்தை என்று இல்லாமல் நல்ல நிலையிலே செல்வம் செல்வாக்கை பெற்று வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய செல்வாக்கை கொண்டு இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்றவருக்கு என்ற வரையிலும் கொடுத்து உதவ வேண்டும். ஒரு இடத்திலே அதிகமாக சேரக்கூடிய செல்வம் அங்கேயே குவிந்து கிடப்பதற்கு பதிலாக தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அது நல்ல நிலையாக இருக்கும். பொதுவாக மனிதர்கள் தங்களுக்குள்ளே சமநோக்கு பாவனையை கடைபிடித்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாயும் தேறுதலாயும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லுகிறார். ஞானபிதாவின் கருத்துக்கள் எப்போதும் நம்மை சரியான பாதையிலேயே வழிநடத்தும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.